வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, 45 நிமிடம் நடைப்பயிற்சிக்கு பதில் இந்த ஒரு ஆசனம் ஒரு 2 இல்ல 3 நிமிடம் செய்யும் பொழுது, நடைப்பயிற்சிக்கு செல்லுகின்ற அந்த நன்மைகள், இப்போ நடைப்பயிற்சி நம்ம செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய நன்மைகள் அனைத்தும் இந்த ஒரு ஆசனத்துல நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நடைப்பயிற்சி என்பது அனைவருக்கும் முக்கியமான ஒன்று. நடைப்பயிற்சி செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய நன்மைகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 2 இல்ல 3 நிமிடம் செய்கின்ற அந்த பயிற்சிகளை முழுமையாக நம்ம பெறலாம். இப்போ உதாரணத்துக்கு நடைபயிற்சி செல்லும் பொழுது உடல்ல இருக்கிற அனைத்து உறுப்புகளும் நன்றாக இயங்குகிறதுன்னு பார்க்கலாம். அதே போல நம்மளுடைய சர்க்கரை வியாதியும் சரி, பிபி சரி, இது போல விஷயங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நிலை. ஒரு சில நேரங்களில் நடைபயிற்சி நம்மளால செல்வதற்கு இயலாது. அது போல நேரங்களிலும் செய்யலாம். இல்ல நடைபயிற்சி செல்வதற்கு எனக்கு நேரங்கள் இல்லாத பட்சத்துல இது பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, இந்த பயிற்சி என்பது மிகவும் முக்கியமான ஒன்றுன்னு பார்க்கலாம். இதன் பெயர் உட்கடாசனம். இப்ப உட்கடாசனம் என்பது பெயர் வர காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, உட்கடாசனம் என்பது பாத்தீங்கன்னா ஒரு நாற்காலியோட தோற்றம் இருப்பதனால இதற்கு உட்கடாசனம் என்பது பெயர். இதுலயே உட்கடாசனம்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலைகள் என்பது பாத்தீங்கன்னா பல நிலைகள்ல உண்டு. அதாவது ஒரு இன்ஸ்டியூட்ல ஒரு டைப் ஆஃப் மெத்தட் உட்கடாசனம் என்பது போதிக்கப்படுகிறது. உங்களுக்கு எது சுலபமாக இருக்கிறதோ அந்த உட்கடாசனம் என்பது மேற்கொள்ளலாம். தவறு என்பது கிடையாது. மொத்தத்துல அந்த உட்கடாசனம் என்பது நீங்க ஒரு 2 நிமிடம் செய்யும் பொழுது ஒரு அரை மணி நேரம் நம்ம வாக்கிங் போயிட்டு வந்த ஒரு பெனிஃபிட் தாராளமா கிடைக்கும். ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம வாக்கிங் போன நன்மை என்பது இதுல தாராளமா எதிர்பார்க்கலாம். இதுல செய்யும் பொழுது உங்களுடைய பாதம் என்பது வலுவளிக்கக்கூடிய ஒரு நிலையா பார்க்கலாம். மூட்டுக்கு ரொம்ப நல்லது, இடுப்புக்கு நல்லது, அதே போல ஸ்பைனல் கார்டுக்கு நல்லது, மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சின்னு பார்க்கலாம். அதாவது நம்மளுடைய உறுப்புகள் அனைத்தும் சீராக இயங்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம இந்த உட்கடாசன நிலையில பார்க்கலாம். இப்போ இந்த உட்கடாசனத்துல நம்ம ஒரு 3 நிலைகள் என்பதை நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு எது சுலபமாக இருக்கிறதோ அந்த உட்கடாசனம் என்பது மேற்கொள்ளலாம். தவறு என்பது கிடையாது. பொதுவா நம்ம இது போல பயிற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது, ஆசனங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஒரு எளிய உடற்பயிற்சி என்பது செய்துவிட்டு தொடங்குவது என்பது நல்லது. உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதவிலக்கு தினங்களில் பயிற்சிகள் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும். உட்கடாசனத்தை பொறுத்த வரைக்கும் காலையில எழுந்த உடனே தாராளமா செய்யலாம். அதாவது எனக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்குன்ற ஒரு பட்சத்துல இந்த ஆசனம் செய்யும் பொழுது உங்களுடைய மோஷன் ப்ராப்ளத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். காலையில தூங்கி எழுந்த உடனே ஒரு 200 ml தண்ணி உங்களுக்கு பிபி இல்லாத பட்சத்துல கிட்னில எந்த பிரச்சனையும் இல்லை என்ற ஒரு நிலையில கல்லுப்பு ஜஸ்ட் கொஞ்சோண்டு ஒரே ஒரு நீங்க ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். தவறு இல்லை. அந்த சுடுதண்ணில கலந்து எடுக்கும் பொழுது உங்களுடைய கழிவுப் பொருள் என்பது வெளியேற்றக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு யுக்தியை நம்ம பார்க்கலாம். இவ்வாறு செய்யும் பொழுது மோஷன் ப்ராப்ளம் என்பது சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பயிற்சியை பார்க்கலாம். இப்போ அந்த உட்கடாசனம் செய்வதற்கு முன்பாக ஒரு வார்ம் அப் பார்க்கலாம். கைகள் இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் இது போல ஒரு சிட்டப் செய்யறோம். ஒரு 5 எண்ணிக்கை போதும். ஆசனங்களை பொறுத்த வரைக்கும் ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணும் பொழுது, முன்னாடி வளையும் பொழுது மூச்சு காத்து என்பது வெளிவிடப்படுகிறது. பின்புறமா செல்லும் பொழுது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது. கைகள் மேல உயர்த்தும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு நம்ம கைகளை மேல உயர்த்தும் போது மூச்சு காத்து இழுப்போம், டவுன் பண்ணும் போது மூச்சு காத்து என்பது வெளிவிடப்படுகிறது. இது நம்ம உடல் ரீதியாக இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். இப்போ அந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது அதை உணர்ந்து செய்யும் பொழுது நம்மளுடைய உடல் மனம் ஆன்மை என்பது ஒன்றிணைய செய்யக்கூடிய ஒரு முக்கிய விஷயமா நம்ம பார்க்கலாம். இப்போ பேசிக் உட்கடாசம் என்பது பார்க்கலாம். இதுல அனைவரும் செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். கால்கள் இந்த நிலையில இருக்கலாம். உதாரணத்துக்கு இந்த நிலையில இருக்கலாம். கைகளை இப்படி கொண்டு வரும். இப்படி இருக்கும். இதுல ஒரு 20 எண்ணிக்கை இல்ல 25 எண்ணிக்கை நம்ம தாராளமா செய்யலாம். சாதாரண மூச்சு, முதுகு தண்டு நேரா இருக்கணும்.
இப்போ என்னால இப்படி செய்ய முடியல என்ற ஒரு பட்சத்துல வித் வால் சப்போர்ட்டோட நம்ம தாராளமா இந்த பயிற்சி என்பது செய்யலாம். இது போல நம்ம வித் வால் சப்போர்ட்டோட இருக்கும் இந்த நிலையில செய்யறோம். இப்ப இப்படி செய்யும் பொழுது நீங்க தாராளமா 1 நிமிஷம் செய்யலாம். ஆரம்ப காலகட்டத்துல இதுல தோற்றத்துல பாத்தீங்கன்னா இப்ப இந்த பகுதி உங்களுடைய உதாரணத்துக்கு சேரோட ஒரு நிலைன்னு பார்க்கலாம். இந்த நிலை பாத்தீங்கன்னா சேர்ல அமர்கின்ற ஒரு போஸ்டர் பார்க்கலாம். இந்த நிலை பின்னாடி சாய்கின்ற நிலை. இது வந்து கையோட ஸ்தானம். அதனால இது நாற்காலியோட தோற்றத்துல இருப்பதனால இதுக்கு உட்கடாசனம் என்பது பெயர். இப்போ பாத்தீங்கன்னா 2வது நிலை வித் வால் சப்போர்ட்டோட செய்யலாம். இது போல இருக்கும். கைகளை இங்கிருந்து கொண்டு வரும். அந்த உட்கடாசனம் நல்லா வந்த பிறகு இதை செய்யலாம். இதுல வந்து உங்களுக்கு மூட்டுல பிரச்சனை இருக்கு, மூட்டு வலி இருக்கு அப்படின்னா இந்த பயிற்சி என்பது செய்ய வேண்டாம். இந்த உட்கடாசனம் செய்ய வேண்டாம். நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்ச உட்கடாசனம் என்பது தாராளமா செய்யலாம். இதுல உங்களுக்கு மூட்டுல தேய்மானம் இருக்கு, மூட்டுல எனக்கு பிளேட் இருக்குன்னா இந்த பயிற்சி என்பது செய்ய வேண்டாம். உங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இந்த ஆசனம் வந்து அதிகமான ஒரு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு நிலையா பார்க்கலாம். உதாரணத்துக்கு இந்த நிலை அழுத்தப்படுகிறது. அப்போ உங்களுடைய கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பையை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஷோல்டருக்கு ரொம்ப நல்லது, தோள்பட்டை வலிக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம், முதுகுக்கு ரொம்ப நல்லது, உடல் பருமன் குறையும், சக்கரவியாதிக்கு ரொம்ப நல்லது. இந்த போஸ்ட்ல நம்ம இருக்கிறோம். இது கொஞ்சம் அட்வான்ஸ் உட்கடாசனம். உங்களால முடிஞ்சா செய்யலாம், அப்படின்னா அந்த முதல் நிலை என்பது செய்யலாம். இப்போ நம்ம இண்டிவிஜுவலா செய்யும் பொழுது இந்த நிலையில இருக்கும், இருந்துட்டு இந்த நிலையில இருக்கும். இது போல அமர்ந்து கொண்டு கைகளை கொண்டு வரும். இது சாதாரண நிலை. இப்ப பாத்தீங்கன்னா 3வது நிலைன்னு பார்க்கலாம். இந்த உட்கடாசனம் வந்து கொஞ்சம் நம்ம ஆரம்பத்துல செய்யும் பொழுது முதுகு பகுதி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகிற போல இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு எது சுலபமா இருக்கோ அந்த பயிற்சி என்பது தாராளமா செய்யலாம். இப்போ 3வது அந்த பயிற்சி என்பது பார்க்கலாம். கைகள் இப்படி கொண்டு வரும். கொண்டு வந்துட்டு இந்த நிலைக்கு வந்த பிறகு இப்படி வரும். இது ஒரு உட்கடாசனம். இதுல ஒரு 25 எண்ணிக்கை இருக்கலாம். இந்த 3வது நிலையில நம்ம பார்க்கும் பொழுது ஆரம்ப காலகட்டத்துல உங்களுடைய இடுப்பிலும் சரி, உங்களுடைய முதுகு ஸ்தானத்திலும் சரி கொஞ்சம் வலி இருக்கிற போல இருக்கும். ஆரம்ப காலகட்டத்துல இதுல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகுதான் உங்களுக்கு அந்த வலி என்பது சரி செய்யப்படும். அதனால உங்களுக்கு எது சுலபமா இருக்கோ ஃபர்ஸ்ட் போஸ்டர் என்றது எல்லாருமே செய்யலாம். 2வது நிலை என்றது கொஞ்சம் கடினமா இருந்தாலும் நீங்க வித் வால் சப்போர்ட்டோட தாராளமா செய்யலாம். இது ரெகுலரா செய்யும் பொழுது உங்களுக்கு முதல் நிலையே தாராளமா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தரக்கூடிய ஒரு பயிற்சியா பார்க்கலாம். வித் வால் சப்போர்ட்டோட ஒர்க் அவுட் பண்ணுங்க. வால் சப்போர்ட்டோட நல்லா ஒர்க் அவுட் பண்ணி வந்த பிறகு அந்த பயிற்சி என்பது நல்லா வந்த பிறகு நீங்க இண்டிவிஜுவலா செய்யலாம். இப்போ அதற்கும் எதற்கும் வித்தியாசம் பார்க்கும் பொழுது ஒரு 10ல இருந்து ஒரு 15% மட்டுமே அந்த உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் என்பது மாறக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். இதுல நம்ம வித் வால் சப்போர்ட்டோட செய்யும் பொழுது ஆரம்ப காலகட்டத்துல உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். வெறும் தரையில இந்த பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். பெட்ஷீட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது. வித் வால் சப்போர்ட்னு சொல்லும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ள இருக்கிற போல செய்வது நல்லது. இங்க நம்ம செய்யற நிலை வந்து அந்த வால் என்பது பாத்தீங்கன்னா பாதி நிலையில தான் இருக்கு. நம்ம வித் வால் சப்போர்ட்னு செய்யும் பொழுது ஒரு சில போஸ்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பயிற்சிகள் நம்ம நின்று கொண்டு செய்யற போல இருக்கும். அது போல செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த பின்னாடி அந்த சப்போர்ட் இல்லைன்னா, அதாவது பின்னாடி உங்களுக்கு சப்போர்ட் இல்லைன்னா செய்வது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும். அதனால வித் வால் சப்போர்ட்னு சொல்லும் பொழுது பின்னாடி அந்த செவுரு இருக்கிற போல பார்ப்பது என்பது நல்லது. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும். நன்றி, வணக்கம்.